பொதுவாக ஒரு மாநாடு அப்படின்னு நடந்தால் அந்த மாநாட்டுடைய வைரல், அந்த மாநாட்டுடைய ஸ்பீச்சு, அந்த மாநாட்டு சம்பந்தமான விஷயங்கள் அதிகபட்சமாக ஒரு 4 நாள் ஓடிக்கிட்டு இருக்கோம். அது நான் எனக்கு தெரிஞ்சு பல மாநாடுகள்லாம் பார்த்துருக்கேன். நான் ஒரு எம்ஜிஆர் மாநாடுலாம் அதிகபட்சமாக ஒரு 5-6 நாள் போகும். ஆனால் கிட்டத்தட்ட 10 நாள் ஆகும்போது இன்னும் விஜய் பேசின அந்த மாநாடு சம்மந்தமான விஷயங்கள் தொடர்ச்சியாக எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் கண்டு ஒரு பயமும் கிடையாதுங்க, வரட்டுங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த பேச்சோ அப்படின்ற அளவுக்கு எனக்கு தோணுது. ஏன்னா பேசி ஒரு 9-10 நாள் ஆகி போச்சுங்க. மறுபடியும் நீ எப்படி பேசலாம் அங்கிள் வெரி சாரி அங்கிள், ஐ எம் ராங் அங்கிள், இது அங்கிள் அப்படின்னு பேசுறது நீங்கள் எப்படி அங்கிள்னு ஒரு முதல்வரை சொல்லலாம் அப்படின்ற ஒரு கேள்வி. விஜய் சும்மா கூட்டத்தை கூட்டிட்டாரு, ஒரு மாநாட்டை நடத்திட்டாரு. வந்தவங்கலாம் ஃபேன்ஸு பார்க்க வந்தவங்க எல்லாம் விசில் அடித்தாங்க குஞ்சுங்க. அதுங்க என்ன பண்ண போகுது, போய் அந்த ஓட்டு பூத்தில் போய் வேறு ஒரு சின்னத்துக்கு மாற்றி போட்டு போயிடும். இது ரெகுலராக வர காதுக்கு வர செய்தி தான். இதுக்கு இடையில் நேற்று நடந்த ஒரு சம்பவம். மாநாட்டில் அந்த கீழே விஜய் வரும்பொழுது, அந்த ரேப் வாக்கில் வரும்பொழுது கீழே யாரும் மேலே ஏறாத அளவுக்கு அவ்வளோ கிரீஸ்லாம் தடவி வச்சுருந்தாங்க. அந்த கம்பியில் கிரீஸ்லாம் தடவி அந்த கிரீஸ் எல்லாம் மீறி ஏறினப்போ அந்த பவுன்சர்ஸ் அவங்கள பிடிச்சி கீழே தள்ளி விட்டது நடக்க தான் செய்யும். நீங்கள் யார் வராங்க, ஒரு ரசிகர் வராங்களா, அவங்கள தாக்கிறதுக்கு வராங்களா, அவங்கள என்ன பண்ணுறதுக்கு வராங்க, எதுவுமே தெரியாதுங்களே. எல்லா தலைவருக்கும் உள்ள பயம்தான், எல்லா செலிபிரிட்டிக்கும் உள்ள பயம்தான். நீங்கள் ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு செலிபிரிட்டி, ஒரு சினிமா ஆட்கள் செல்ஃபி எடுக்க யாராவது பயந்துக்கிட்டு அந்த சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இவன் உண்மையாக நம்ம ரசிகன் தானா, செல்ஃபி எடுக்க வரானா, நம்மளை தாக்கிறதுக்கு வரானா, ஏதாவது பண்ண வரானா, ஒரு இன்செக்யூர் குணம் செய்ய செய்யும். லட்சோதிபதி லட்சம் மக்கள் இருக்கும் பொழுது ஒரு கிரீஸ் தடவி அவ்வளோ உயரத்தில் ஒரு மேடை அமைச்சு அது மேலே ஏறி பார்க்க வந்தபோது அந்த பவுன்சர்ஸுக்கிட்ட கட்டளை அதுதானே அவங்களுக்கு. அப்போ அதுலேருந்து ஒரு பையன், பெரம்பலூரை சேர்ந்த ஒரு பையன் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்கான். இதுமாதிரி பவுன்சர்ஸ்லாம் என் மேலே என்னை தாக்கிட்டாங்க, அவங்க அம்மாவோட போய் அதில் எனக்கு காயம் ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி விஜய் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் பார்த்தேன். இது சாம்பிள் தான், இது நிறைய வரும், தான் ஆகணும். இது நீங்கள் அரசியல் இதெல்லாம் கடந்து தான் போகணும். இது எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியாக, இந்த ஆளுங்கட்சி இருந்தால் அதை பண்ணுவாங்களா, இந்த எதிர்கட்சி இருந்தால் பண்ணுவாங்களான்னு அப்படிலாம் கிடையாது. பவரில் இருக்கிறவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அது யாராக இருந்தாலும் சரி. அதையெல்லாம் தாண்டி, அதையெல்லாம் மீறி, அதையெல்லாம் கடந்து தான் அரசியல் பண்ணி ஆகணும். இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. இன்னும் இருக்குது, இன்னும் 8 மாதம் இருக்குல்ல. 8 மாதத்திற்குள், நான் திரும்ப சொன்னதான், 8 மாதத்திற்குள் விஜய் மக்களை சந்திக்கிற பயணம், திருமுனை கூட்டம், பொதுக்கூட்டம், நகரில் கூட்டம், அப்புறம் கிராமங்களில் கூட்டம், அப்புறம் சின்னத்தை அறிமுகப்படுத்துகிற கூட்டம், இன்னொரு மாநாடு, இன்னும் எவ்வளோ இருக்குது. வாக்கு சேகரிக்கிறதுக்கு போயிடுறது, எவ்வளோ இடர்பாடுகள், எவ்வளோ விஷயங்கள். குறிப்பாக ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, அது ரிலீஸ் ஆகும்போது என்ன மாதிரியான தொல்லைகள் நடக்கும், தேட்டரு கொடுப்பாங்களா, தேட்டருக்கு வெளியே எவ்வளோ பேர் உக்காந்துட்ருப்பாங்க. இந்த பாபா படம் ரிலீஸ் ஆகும்போது வட மாவட்டங்களில் தேட்டருக்கு வெளியே பெஞ்ச் போட்டு உக்காந்துட்டாங்க இல்லைங்களா. உட்காந்த பிறகு எல்லாருமே யாரும் தேட்டருக்குள்ளேயே வரலையே. ஒரு பெட்டியை தூக்கி போய் தென்பெண்ணை ஆற்றுக்கு நடுவிலே வச்சுட்டாங்களே. அப்போ ரீல் தானே, ரீல் பெட்டியை தூக்கி போயிட்டாங்களே. ஏறக்குறைய பாபா படம் வட மாவட்டங்களில் பல இடங்களில் 3 காட்சி ஓடவே இல்லை. அதன் பிறகு ரஜினி கொடுத்த ஒரு லெட்ரு, அதன் பிறகு மருத்துவர் ராமதாஸ் அவருக்குமான ஒரு பரஸ்பர ஒரு பேச்சுவார்த்தை தான். அது திரும்பவும் ஒரு 4வது காட்சியிலேருந்து வட மாவட்டத்தில் ஓடிச்சு. ஜனநாயகம்னு பிரச்சனை வரும், தான் தீரும். நீங்கள் அரசியல் இதெல்லாம் கடந்தாகணும். ஆனால் அதெல்லாம் தாண்டி விஜய் பேசின அந்த பேச்சு இன்னும் அனலாக இருக்குது அப்படின் பொழுது அப்போ உங்களுக்கு எங்கேயோ வலிச்சிருக்குது. எல்லாருக்கும் தான் விஜய் வந்திருக்கிறது, விஜய் வருவது உங்களுக்கு பெரிய எதிர்ப்பை உண்டாக்கி இருக்கிறது, கலக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது என்பதை மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு கூட சீமான் சொல்கிறார், அணில்கள் ஏன்டா அங்கிள் அங்கிள்ன்றீங்க, நீங்கள் ஜங்கல்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்றாரு. அது ஒரு கோபத்தோடைய எரிச்சலுடைய வெளிப்பாடு தான். அது தமாஷா பேசுறதோடைய எதுவும் கிடையாது. காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை நேற்று ஒரு இன்டர்வியூவில், ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, விஜயகாந்த் நிலைமை தாங்க விஜய்க்கு வேறு ஒன்றும் கிடையாது. அவர் கொஞ்சம் மூடி மொழிகி பேசுகிறாரு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதில் நேரடியாக விஜயை தாக்கலை. ஏன்னா இது ஒரு லைன் ஓடிக்கிட்டு இருக்கு, விஜய் வருவதை ராகுல் காந்தி விரும்புகிறார் அப்படின்ற ஒரு தகவல். ஏன்னா இந்த மாநாட்டிலேயே ராகுல் காந்தி கலந்து கொள்ள போகிறதாக ஒரு தகவல். விஜய்க்கும் காங்கிரஸுக்கும் ஒரு கூட்டணி இருக்கிறது, அந்த ரகசிய ஒப்பந்தம் இருக்கிறது, எலெக்ஷன் நேரத்தில் அதை அறிவிக்க போகிறார்கள், திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேற போகிறது அப்படின்னு ஒரு வியூகங்கள், ஒரு செய்திகளாக வந்துட்டு இருக்கு. மேபி அதனால் கூட அவர் சொல்லியிருக்கான். அவர் என்ன சொல்றாரு, விஜயகாந்த் கூட இப்படி தாங்க கூட்டத்தை காமிச்சாரு இங்கே திருப்பதியில் சிரஞ்சீவி. அப்படியாப்பட்ட ஒரு கூட்டம் திருப்பதியை ஸ்தம்பிச்சு போயிடுச்சு.
அடுத்த சிஎம் ஆந்திராவுடைய சிஎம் சிரஞ்சீவி தான் நாங்கள், ஆனால் ஒருத்தன் கூட ஓட்டு போட வரல, இந்த நிலம் தான் விஜய்க்கு அப்படின்றார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் எப்படி பேசலாம், அங்கிள் எப்படி சொல்லலாம், இதே மறைந்த அந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் ஆன்டி என்று சொல்வாரா, ஆன்டி என்று சொல்கிறதுக்கான இவருக்கு தைரியம் இருக்குதா அப்படின்னு. இதில் என்ன ஏதோன்னு தெரியல ஆனால் அதையும் பல பேர் ஏன்னா திமுகவில் இப்போ சைலண்ட்டாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு பவர் செக்டரில் இருப்பவர்கள், அது திமுகவாக இருக்கட்டும், அண்ணா திமுகவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவர்களை சீண்டினால் அவர்களுக்கு கோபம் வரும், அந்த எதிர்வினையை காட்டுவார்கள், காட்டியே தீர்வார்கள் என்பதை மாற்று கருத்து கிடையாது. அதே வேளையில் எதிர்வினையாக ரொம்ப எதிர்வினையை காட்டிட்டோம்னா எதிராளி ஓவராக வளர்ந்துருவாங்க, அதுவும் அவங்களுக்கு தெரிய ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா விஜய் இதை தயார் பண்ணி இன்னொன்று பேசுன மாதிரி தான் இருந்தது. தயார் பண்ணி தான் இயக்குனர் ராஜகுமார் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இது ஸ்கிரிப்டட். அது ஸ்கிரிப்டட்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, 2 விதமான பேச்சாளர்கள் அங்கே நின்று அங்கே என்ன தோணுதோ அதை பேசுகிறது ஒன்று இருக்குது. ஒன்று ரெடி பண்ணின்னு பேசுறது ரொம்ப சேஃப்டியாக இதுதான் பேசணும் அப்படின்னு. அப்போ இந்த அங்கிள் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் ஏற்கனவே முடிவு பண்ணி வந்திருக்கிறாரு. ஏன்னா இந்த 2வது மாநாடு இது ஒன்றும் விக்கிரவாண்டி மாநாடு மாதிரி இல்லை, கணத்தில் போட்ட கல் மாதிரி இருக்குது. விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்தார், ஏதோ ஒரு 4 டயலாக் பேசினார், அதோட விஜய் கிளம்பி ஓடிட்டார். ஒரு முன்னுரையும் இல்லை, முடிவுரையும் இல்லை, ஒன்றுமே இல்லை, போயிட்டார். இதில் என்ன பேச போகிறார் அப்படின்போது ஒரு 33 நிமிஷம் பேச்சு. அந்த 33 நிமிஷம் பேச்சில் ஏதாவது ஹைலைட்டான விஷயங்கள் இருந்தா அப்படின்னா தமிழகத்திற்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல அதெல்லாம் கூட பேசியிருக்கலாம், நான் கூட சொல்லியிருக்கலாம், எவ்வளோ பேசியிருக்கலாம். ஆனால் தன்னுடைய பேச்சு வைரல் ஆகணும், தன்னுடைய பேச்சு தன்னுடைய கட்சி சம்பந்தமான விஷயங்கள் வெளியே தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அங்கிள் அப்படின்ற ஒரு விஷயத்தை திட்டமிட்டு எடுத்தாரோ. ஏன்னா இயக்குனர் ராஜகுமார் தான் சொல்கிறாரு. பூவேவனுக்காக படம் நடிக்க வந்தப்போ நான் அந்த படத்தோடைய அசோசியேட் டைரக்டர். அதுக்கு முன்னாடியே விஷ்ணு, அப்புறமா 2-3 படம், மாண்புமிகு மாணவன் இப்படிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு பெண் ரசிகையிலே இல்லை, ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லை. இந்த கதையை விஜய் கேட்டார். ஆனால் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் முடியும் போதும் எங்கிட்ட பேசுவார், ஆனால் இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கலண்ணா, இந்த கதை இதுவாகலண்ணா, என் பெண் ரசிகள் அதிகமாக வருவாங்களேண்ணா, என் படத்தை பார்ப்பாங்க. இது எல்லாருக்கும் உண்டு தானே. அந்த திட்டமிடல் ஆரம்பத்துலேருந்து இருக்குது. நான் சொன்னேன், சார் இந்த படம் உங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒரு பிடிச்சமான படமாக இருக்கும், உங்களுக்கு நடிப்பில் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஏன்னா இந்த பூவேவனுக்காக முன்ன வரைக்கும் விஜய்க்கு நடிக்க தெரியாதுன்ற ஒரு பிம்பத்தை உடைச்ச படம் எதுக்கு சொல்ல வர்றாருன்னா, இதை திட்டமிட்டு முடிவு பண்ண ஒரு நபர் அப்போவே ஆரம்பத்திலே முடிவு பண்ணிட்டாரு அப்படின்றாரு. அதே ராஜகுமார் சொல்கிறார், நான் அவரை வச்சு ஒரு படம் பண்ணன்னு முடிவு பண்ணி அப்போ ஒரு போஸ்டர் டிசைன் ஒன்று பண்ணின்னு போவாங்க. அந்த போஸ்டர் டிசைனில் முறுக்கு மீசை விஜய்க்கு வச்சு ஒரு டிசைன் ஒன்று பண்ணேன். அதை இப்படி பார்த்துட்டு சிரிச்சுட்டு கையில் கொடுத்துட்டு போயிட்டாரு, ஒன்றுமே பதில் சொல்ல. அப்புறம் நீ வருவா என்ன படம் கதை ரெடியானவுடனே நான் ஒரு கேரக்டர் நடிக்கிறதுக்காக அவர்கிட்ட போய் சொன்னபோது அவரும் அப்படியே கேட்டுட்டு எனக்கு டேட் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் அந்த படம் ப்ரிவியூ ஷோ படம் பார்த்துட்டு வெளியே இல்லைண்ணா நீங்கள் கதை சொல்லும் போது வேறு மாதிரி சொன்னீங்க, படமாக வேறு எடுத்து வச்சுக்கிறீங்க, நீங்கள் படமாக எடுத்ததே எனக்கு சொல்லியிருந்தேன்னா அந்த படத்துக்கு நான் கால் ஷீட் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொன்னார். இந்த முறுக்கு மீசை வச்ச அந்த ஃபோட்டோ ஆக்சுவலாக நானே மறந்துட்டேன், அதை விஜய் ஞாபகம் வச்சுருந்தாருன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, தெரி படத்தினுடைய போஸ்டர் வந்தவுடனே இதே இதில் தான் நான் பண்ணேன். அப்போ விஜய் முகம் வேறு மாதிரி இருந்திருக்கலாங்கண்டி, அந்த அளவுக்கு அந்த மீசையை வச்சுருந்தார். என்னென்னா எதையும் விஜய் ரொம்ப ப்ராக்டிக்கலாக திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயம் செய்யக்கூடியவர் பார்க்குறது தான் அப்படி இருப்பார் அப்படின்னு அவர் சொன்னது. அதுதான் நீங்கள் ஒரு கட்சி, அந்த கட்சியில் அந்த ஒரு 2வது மாநாடு, அந்த மாநாட்டுக்கு 10 லட்சம் பேர் வந்தாங்களா, 15 லட்சம் பேர் வந்தாங்களா, 20 லட்சம் பேர் வந்தாங்களா தாண்டி ஒரு புள்ளி விவரம் ஒன்று எடுத்திருக்காங்க நம்ம நண்பர். யூடியூப் சேனல், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, மற்ற சேனல்கள் எல்லாத்துலேயும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி பார்வையாளர்கள் அப்படின்னு உலகம் முழுக்க அப்படின்னு ஒரு தகவலை சொல்கிறார். அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. இதுவும் ஒரு ரீச் தானே. பார்த்தவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னா சத்தியமாக எனக்கு தெரியாது, ஓட்டு போட்டுருவாங்களா போட மாட்டாங்கன்னு. ஆனால் அந்த 18 வயசுலேருந்து ஒரு 40 வயசுக்குள் இருக்கிறவர்கள் பெரும்பான்மை விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கிறார்கள் என்பது நிச்சயமாக உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. எல்லா மாநிலத்துக்கும் எல்லா அரசுக்கும் ஒரு உளவுத்துறை உண்டு. இந்த 18லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு டிவிகேல ஒரு சர்வே ஒன்று வச்சுருக்காங்க. அது என்னென்னா கலந்து கட்டி வச்சுருக்காங்க. அது ஒரு சார்பாக இப்போ விஜய் ரசிகர்கள், விஜய் தொண்டர்கள் ஒரு பகுதியில் அதிகமாக இருக்காங்கன்னா அங்கே போய் சர்வே பண்ணுறது கிடையாது. பொதுவான ஒரு இடத்திற்கு இல்லது இங்கே யாருமே தொண்டர்கள் ரசிகர்களே இல்லாத ஒரு இடத்துல போய் அவங்களே சர்வே பண்ணியிருக்காங்க. அந்த சர்வேயில் என்னென்னா, விஜயை உங்களுக்கு பிடிக்குமான ஒரு கேள்வி வச்சுருக்காங்க. விஜயை பிடிக்குமா பிடிக்கலாம் கிடையாதுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுவோம். இந்த பதிலை பாருங்கள், எப்படியாப்பட்ட பதில் விஜய்க்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக
விஜய்க்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு அந்த 2026 இருக்கும். ஒருவேளை இந்த எலெக்ஷன் 4 முனை போட்டியாக மாறினால் திமுகவுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே வேளையில் இந்த பவுன்சர்ஸை வச்சு வந்த விஷயம் அது ஒரு பேசும் பொருளாக போயிட்டுருக்காங்க. ஏன் உங்கள் ரசிகர் தாங்க மேலே வந்தாங்க, அவங்க தானே மேலே வந்தாங்க, அவங்கள நீங்கள் எப்படி குண்டு கட்டாக தூக்கி போடலாம், அவங்கள எப்படி நீங்கள் வந்து கீழே தள்ளலாம், மனிதாபிமானம் இல்லாமல் நீங்கள் எப்படி இது பண்ணலான்னு இவங்களை யாரை சொன்னது வந்து அதனால் யாரை சொன்னது? பொதுவாகவே வந்து எம்ஜிஆருக்கு வந்து அந்த காலகட்டங்களில் மெய்காப்பாளர் பாடிகார்ட்ஸ் இருந்தாங்க. எஸ் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் வந்து தினமலரில் தொடர்ச்சியாக எம்ஜிஆரோட பாடிகார்டாக இருந்தவர். ஒரு தொடர் ஒன்று எழுதினார், பிரமாதமான தொடர் அது. அப்புறமா குண்டு கருப்பையான்னு ஒரு நடிகர், அவருக்கு தான் எம்ஜிஆர் கூடவே இருப்பார்னு அது சொல்லுவாங்க. வந்து குண்டு கருப்பையா பக்கத்தில் இருந்தால் யாரும் எம்ஜிஆரை நெருங்க முடியாதுன்னு. அது நான் சொல்கிறது சிஎம் ஆன பிறகே வந்து. அப்போ என்னென்னா, கட்டுக்கடங்காத கூட்டமோ தன்னை காண வர ரசிகர்களோ தொண்டர்களோ எல்லை மீறி வந்துட்டா அந்த மெய்காப்பாளர் அந்த பாடிகார்ட்ஸ் போகும்பொழுது எம்ஜிஆர் வந்து ஒரு சின்ன ஒரு சைகை தான் காட்டுவாராம். அவங்கள எதுவும் தொடாத, அவங்கள எதுவும் பண்ணாத, ரொம்ப ரொம்ப மூர்க்கமாக ஹேண்டில் பண்ணிடாதீங்க. அதுதாங்க ஒரு முக்கியமான விஷயம். அதே சமயத்தில் அந்த காலகட்டங்களில் அவ்வளோ கட்டுக்கோப்பாக இருந்தாங்க அவங்க. ஒரு தொண்டர்களாகட்டும், ஒரு ரசிகர்களாகட்டும், வந்து தன் தலைவன் இன்றைக்காவது அவ்வளோ மீடியா இருக்குது. ஆனால் இதில் ஏறினவங்க, நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னது என்னென்னா, இதில் ஏறினவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தாலும் இந்த ரீல்ஸ் எடுக்கிற மோகத்தில் உள்ளவங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரீல்ஸு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, அப்புறம் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் சுற்றி இருக்கிற யூடியூப் சேனல்கள் இவங்கெல்லாம் பதிவு பண்ணுறாங்கல்ல. இதில் தங்கள் ஊரில் இருக்கிறவங்க விஜய் ரசிகர்கள் அவங்க கூட மச்சான் பார்த்தியாடா நான் மேலே ஏறிட்டேன், தளபதியை நான் தொட்டுட்டேன் பார்த்தியா அப்படின்னு இது ஒரு குரூப்பு. இதில் ஏறினது பெரும்பாலும் அவங்க தான். கீழே ஒருத்தங்கிட்ட ஃபோனை கொடுத்து ரீல்ஸ் எடுக்க வச்சுருக்காங்க. வந்து அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாதுங்க. வந்து அப்படிலாம் ஒரு இதே கிடையாது. அங்கே ஒரு கட்டுக்கோப்பு இருந்தது. அந்த கட்டுக்கோப்பை கட்சியில் உள்ளவர்கள் கண்டிப்பாக ஒரு வரைமுறையை கொண்டு வந்து அந்த கட்சியை சேர்ந்தவர்களே வந்து அரணா இருக்கணும். விஜய்க்கு வந்து நீங்கள் பவுன்சர்ஸ் வெளியேந்து கொண்டு வர தேவையில்ல. உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே ஒரு தொண்டர் படை, திமுகவில் தொண்டர் படைன்னு ஒன்று இருக்குது. வந்து அவங்க தான் தலைவர். எதிர்கட்சியாக இருக்கும்போது தலைவர் போகும்போது போலீஸ் ப்ரொடெக்ஷன் கம்மியாக தான் இருக்கும். அப்படி போகும்போது இவங்க தான் நிற்பாங்க. அப்படி இவங்க தான் அரணா நிற்கணும். வந்து டேய் நீ யார், நீ எந்த மாவட்டம், எந்த வட்டம், எங்கேருந்து வர, நீ தூரம் போ அப்படின்னு தள்ளி போகணும். இன்னொரு விஷயம், இந்த மாநாடு சொதப்பலான மாநாடு, இதெல்லாம் வந்து ஒன்று நீர்த்து போன மாநாடு அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் ஒரு டிவிக்கு நண்பர்கிட்ட ஒருத்தர்கிட்ட அங்கே இருந்தவர்கிட்ட கேட்டேன், அந்த மாநாட்டில் இருந்தவர்கிட்ட, சார் இது உண்மை, நான் டிவிக்கில் இருக்கிறதுக்காக நான் சொல்ல, இது சத்தியம் அப்படின்னாரு. என்னங்கன்னு, பல வெளிநாடுகள்லேருந்து வந்திருந்தாங்க. இலங்கை, மலேசியா, மாலத்தீவு, மொரிஷியஸ், இங்கெல்லாம் இருந்து வந்திருந்தாங்க. அவங்க பாஸ்போர்ட்லாம் கையில் வச்சுருந்தாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா வசதியானவர்கள். வந்து அவங்கெல்லாம் வந்து ஒரு யூடியூப் சேனலில் உட்காந்து அவங்க பார்த்துட்டு போயிடலாம் லைவை. இங்கே வந்து அவங்களுக்கு தெரியும், தண்ணி கிடையாது, நிற்க இடம் கிடையாது, அங்கே லாட்ஜு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, உணவு கிடையாது. ஏன்னா நகருக்கும் மதுரை மாநகருக்கும் இந்த பகுதிக்கும் தொடர்பே இல்லாத ஒரு பகுதி, ஒரு பொட்டல் வெளி. அங்கே ஒரு தரமற்ற சாப்பாடே வந்து 100 ரூபா 200 ரூபாய்க்கு விற்கப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது. அப்படி இருக்கிற நேரத்தில் ஃப்ளைட்டு செலவு பண்ணிக்கிட்டு அவங்க சென்னையிலேருந்து வந்து இறங்கி இங்கே மதுரைக்கு வந்து மதுரையில் வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்கி அந்த மாநாட்டு நடந்த பகுதிக்கு தூரத்துலேருந்து பார்த்தாங்களா சைட்லேருந்து பார்த்தாங்களா வந்திருந்தாங்க. அவங்க பாஸ்போர்ட்டை காமிச்சாங்கன்றார். வந்து இது வந்து ஒரு பெரிய பலம் தான் நான் சொல்லுவேன். நம்ம விஜய்க்கு புகழ்ச்சியாவோ, விஜய் சம்மந்தப்பட்ட கட்சிக்காரனோ, அவருக்கு வந்து பெரும் ரசிகனோ, அவருக்கு பிஆர்ஓ, அவர் மேனேஜரோ கிடையாது. வந்து நான் ஒரு சினிமா பத்திரிகையாளர், விஜய் ஆரம்ப காலத்தில் வளர்ந்ததுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அதேவேளை ஒரு சினிமா நடிகன் இவ்வளோ பெரிய எழுச்சியை கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் பொழுது அதுதான் செஞ்சு காமிச்சிருக்காரு. இதை தொடர்ச்சியாக செய்ய முடியுமா விஜயால் அப்படின்னா, தொடர்ச்சியாக அந்த 8 மாதத்தில் களத்தில் இறங்கினால்தான் மட்டும் முடியும். வந்து அது எப்படி இறங்குவாருன்னு தான் ஒரு பெருங்கேள்வி. அதே வேளையில் விஜயை இனி ஆளாளுக்கு அடிக்கத்தான் செய்வார்கள், அடிப்பார்கள். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. காரணம் என்னென்னா, இவ்வளோ செல்வாக்கு இருக்குது எனக்கு நான் காமிச்சாச்சு. வந்து இந்த செல்வாக்கெல்லாம் ஓட்டம் மாறுமா அப்படின்னு மறுபடியும் வந்து ஓட்டா மாறுமான்னு தெரியல. ஒரு 50% ஓட்டா மாறினா கூட ஒரு பெரிய பலம் தானே. அந்த 50% ஓட்டு கூட செதறக்கூடாதுன்னு பார்த்துப்பாங்க. இதெல்லாம் தாண்டி விஜய் கண்டிப்பாக வருகிற செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியார் பிறந்த நாளில் அவருடைய நடைபயணத்தை தொடங்கப் போவதாக ஒரு தகவல் இருக்குது. அந்த நடைபயணத்திற்கு முறையான அனுமதி கிடைக்குமா, பாதுகாப்பின்மை என்ற ஒரு விஷயம் வருமா, அந்த நடைபயணமாக இருக்குமா, அல்லது வாகனத்தில் போகக்கூடிய பயணமாக இருக்குமா, இங்கெங்கெல்லாம் நீங்கள் போய் ஆகணும் அங்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாதுன்னு ஒரு அழுத்தம் அவருக்கு கொடுக்கப்படுமா அப்படின்ற இந்த கேள்விக்கெல்லாம் நிச்சயமாக இருக்கும் அப்படின்ற ஒரு பதில் இருக்குது. இதையெல்லாம் மீறி விஜய் செய்ய போகிற இந்த 8 மாத அரசியல் தான் அவருடைய டிவிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.